எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 23, 25 வாக்கியங்களை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23, 25 35. எபிரேயர் 10, 23, 35. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். 35வது வசனம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிட. இந்த வார்த்தையினால்தான் இந்த வாரம் முழுதும் கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருந்தார். தைரியமாய் 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 இருக்க வேண்டும், தைரியமாய் இருக்க வேண்டும். அதுலேயும் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்க. அந்த மிகுந்த பலனுக்கு இந்த தைரியம் என்ன தைரியம் அப்படின்னா, நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாயிருங்க. என்ன தைரியத்தினால அப்படி இருங்கன்னா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. அல்லேலூயா. என்னைக்குமே ஒரு வாக்குத்தத்தம் வந்துருச்சுன்னா வாக்குத்தத்தத்துக்கு எதிராகத்தான் எல்லாமே நடக்கும். அடிக்கடி எனக்கு கர்த்தர் எப்போதும் என்ன செய்வார்னா, செஞ்ச பிரசங்கத்தையே திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி வரும். அதில் ஒன்று என்னன்னு கேட்டால், திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடிய விஷயம் ஆபிரகாமை பற்றி கர்த்தர் ரிப்பீட் பண்ணுவார். எதுக்கு அப்படின்னு கேட்டால், இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விட விரும்புகிறேன் என்று 2 பேதுருல அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுவார். எழுதினவைகளையே நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். அப்போ எதுக்கு ரிமைண்டர் அப்படின்னு என்பது என்ன? ரிமைண்ட், திரும்பவும் உங்களுக்கு நினைவூட்டுதல். ஏன்னு கேட்டா, பிசாசு திரும்ப திரும்ப உங்களுக்கு பிரச்சனைகளையோ திரும்ப திரும்ப உங்க சூழ்நிலைகளையோ மாற்றி அவன் திரும்ப திரும்ப உங்க நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அளிக்கிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. இப்ப பாருங்க, 2 மாசம் முன்னால பயங்கர விசுவாசமா தைரியமா நல்லா இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு புதுசா ஒரு செய்தி வரும். அந்த செய்தி வந்தோடனே உங்க நம்பிக்கையெல்லாம் தளர்ந்து போய் அப்படியே டொயின் ஆயிடுவீங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். யார் உங்களோடு இருந்தாலும் யார் உங்களோடு இல்லைனாலும் அவர் உங்களோடு இருக்கிறார். யார் உங்களோடு இருக்கணுங்கிறத நீங்க முடிவு பண்ண முடியாது. கர்த்தர் தான் உங்களோட முடிவு பண்ணுவார். இந்த சபையில யார் இருக்கணுங்கிறது முடிவு பண்றத நான் முடிவு பண்ண முடியாது, நீங்களும் முடிவு பண்ண முடியாது. அது முடிவு பண்ணுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. சில நேரங்களில் நமக்கு என்னன்னா, கண்ணில் பார்க்கறது தான் தெரியுது. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிருந்தது. ஆனா ரோம 4ஆம் அதிகாரம் அந்த 18ஆம் வசனத்திலிருந்து விஷயங்களை நீங்க மறக்கவே மறக்காதீங்க. இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக அழைக்கிற கர்த்தர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி அவன் விசுவாசத்திலே வல்லவன் ஆனான். அதே வசனத்தை தான் இங்க சொல்லப்படுகிறது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுறாதீங்க. புருஷன் விட்டுட்டான், மனைவி விட்டுட்டான், பிள்ளை விட்டுட்டான், எந்த உறவு உங்களை விட்டு, மகனை நான் அனாதையா விட்டுட்டு போறேன், கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கு. ஆனா ஒன்று சொல்லுகிறேன், தேவன் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை படிக்கலாம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. இந்த வார்த்தையை நீங்க மறங்காதீங்க. பழைய ஏற்பாட்டில் நம்ம நிறைய ஏசாயால படிப்போம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, ஆதியாகமத்தில், யாத்ராகமத்தில் நிறைய இடங்களில் நாம் படிப்போம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நல்லா ஒன்று சொல்றேன், உலகம் முழுவதும் உங்களோடு இருந்தாலும் தேவன் உங்களை கைவிட்டுட்டார்னா யாருமே உங்களை காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு பணம் காசு, ஒரு மாநிலத்தில் முதலமைச்சருக்கு ஏராளமான பணம் காசு இருந்தது. ஆனால் மரணத்திலிருந்து அவர்களை யாராலும் காப்பாற்ற முடியல. அவர்களுடைய கடைசி காலத்தை குறித்து நிறைய வதந்திகள் பரப்பப்பட்டுச்சு. அவங்க கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வந்தது. பல கோடிகளுக்கு அவர்கள் அதிபதி.
ஒரு மாநில மக்கள்ல பாதி ஜனங்கள் அவர்களுக்கு ஆதரவு. ஆனால் அவர்களை காப்பாற்ற யாராலும் முடியவில்லை. அல்லேலூயா. ஆனா நான் ஒன்று சொல்லுகிறேன், உலகமெல்லாம் உங்களுக்கு எதிராக நின்றாலும் தேவன் உங்களோடு இருப்பாரானால் உங்களை அசைக்க தக்க சக்தி இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. உங்க ஒருத்தருக்காக தேவன் எதை வேண்டுமானாலும் செய்வார். யோசுவாவுக்காக சூரியனை சந்திரனை நிறுத்தினார், எசேக்கியாவுக்காக சூரியனை பின்னிட்டு போக பண்ணினார். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் என் ஒருத்தனுக்காக கிரியை செய்வாரா? எனக்காக தேவன் கிரியை செய்வார் என்றால் உங்க ஒருத்தருக்காக தேவன் பேசுவார். என் மகள் நிமித்தம் என் மனைவி ரொம்ப துக்கத்தோடு கூட அப்ப கோயம்புத்தூர்ல அங்க இருக்கிற சபையில அட்டன் பண்ணும் போது அங்க வந்த ஒரு மலையாள தேவ ஊழியக்காரர், கேரளால இருந்து வந்தவர். இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்த பிரசங்கம் வேற, ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆன்மா என்னோடு கூட பறையுന്നത്. இங்க ஒரு மன கிளேசம் ஒரு ஸ்ரீ உண்டு, ஆ ஸ்ரீக்கான செய்தியை தேவன் பறையுന്നത് அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்களுடைய பிரச்சனைகளை கொடுத்து அன்னைக்கு பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா. மதியம் நான் ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப சோர்வா இருக்குமா, ஆண்டவர் ஏதாவது பேசினாரா, என்ன இன்னைக்கு அங்க செய்தி சொன்னாங்க அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை மதியான ட்ரெயின்ல நான் போகும்போது என் மனைவியோட தொலைபேசியில பேசுறேன். மாமா, கர்த்தர் அதிசயம் செய்தார். இன்றைக்கு அவர் சொல்லிட்டே பேசினார். நம்முடைய பிரச்சனையை சொல்லி, டெல்லியில நடந்த ஒரு பாஸ்டருடைய மகளுக்கு அந்த மாதிரி இருந்து கர்த்தர் செய்த செயல்களை சொல்லி, அதை உதாரணமாக சொல்லி, இங்க இப்படி போல ஒரு ஸ்திரீயும் ஒரு குடும்பம் உண்டு, அவர்களுக்காக கர்த்தர் பேசுகிறார். உன் பிள்ளைக்காக நீ கொண்டிருக்கிற அங்கலாய்ப்புக்காக கர்த்தர் பேசுகிறார் என்று கர்த்தர் சொன்னார். நேத்திக்கு கூட தினந்தோறும் எங்களுக்கு இதே சம்பாஷணை. இங்க பாருங்க எப்படி இந்த புள்ள விவரமா இருக்கு, என்னெல்லாம் பண்ணுது பாருங்க அப்படின்னு மனைவி எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது சொன்னேன், இதுக்காகத்தானே நாம் இத்தனை நாட்களாய் காத்திருந்தோம். ஒன்னுல 2 சுடிதார், ஒன்று வேற விலை ஜாஸ்தியில் 250 ரூபாய்க்கு 2 டாப்ஸ் கிடைக்கும். அப்போ 500 ரூபாய்க்கு 4 டாப்ஸ் ஆர்டர் போட்டேன். ஆர்டர் போட்டு அது வாங்கினேன். அவ்வளோதான் நம்ம வாங்குற காசெல்லாம். அதையே போட்டு பார்க்க சொன்னேன். போட்டு பார்த்துட்டு உடனே இது என்ன பண்ணிடுச்சு, எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிச்சு. அப்புறம் அவங்க அம்மா சொன்னா, இல்லை அது புட்டுக்கு வையே அப்படின்னு காட்டி, வேண்டாம் அது ஐஸுக்கு வேணும் வேண்டாம் அப்படின்றது. அப்படின்னா எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அப்புறம் உடனே நான் சொன்னேன், இல்லை சொல்லு, இல்லை உனக்கெல்லாம் இல்லைன்னா, உனக்கெல்லாம் இல்லை, அது புட்டுக்கு தான், அது 2 நீ அது 2 எடுத்துக்கணும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த 2ஐயும் தூக்கிட்டு பார்த்து ஜாக்கிரதையார் அப்படிங்கிறது. அவங்க அம்மாவை பார்த்து ஜாக்கிரதை. அசந்து போனேன். எவ்வளவு காலங்கள் நாங்கள் அழுதோமோ, எவ்வளவு காலம் கண்ணீர் வடித்தோமோ, எவ்வளவு நிந்தைகளை அனுபவித்தோமோ, தேவன் அவ்வளவு அருமையாக கிரியை செய்தார். இந்த ப்ராஃபஸையும் கூட தேவதா அந்த மனுஷன் அவர் சொன்னார், இந்த காரியத்தையெல்லாம் சில மாற்றங்களை நான் செய்ய போறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில நடந்தது. கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிங்க. மருத்துவர்களுடைய கூற்றுக்கு நேர் எதிராக தேவன் எல்லாவற்றையும் செய்தார். டாக்டர் சொல்றதையெல்லாம் நம்பாதீங்க. அல்லேலூயா. நம்மை உருவாக்குனவர் சொல்றதை நம்புங்க. அல்லேலூயா. இன்னும் நம்ம சரீரத்தை பற்றி முழுசா உலகத்தில் இத்தனை டாக்டர்கள் இத்தனை கால ஆராய்ச்சி பண்ணாலும் அவங்களால கண்டுபிடிக்க முடியவில்லையே. நம்மை உருவாக்குனவர் மட்டும்தான் அறிவார். நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிவார். சங்கீதம் 118:6-7 வசனம் சொல்கிறது, வாசிக்கலாம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? 7ஆம் வசனம் சொல்கிறது, எனக்கு அனுகூலம் பண்ணுகிற நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். 8-9 வசனம் சொல்கிறது, மனுஷனை நம்பதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அல்லேலூயா. எபிரேயர் 13:6க்கு திரும்ப வருவோம். கர்த்தர் எனக்கு சகாயர். என்ன சொல்லணுமா நீங்க? கர்த்தர் எனக்கு சகாயர். ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது லார்ட் இஸ் மை ஹெல்பர். இன்னைக்கு உலகத்துல யாரும் உங்களுக்கு உதவ முடியாமல் இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு தேவாதி தேவர் இயேசு கிறிஸ்து, மகிமையின் ஆண்டவர், மரித்து உயிர்த்தெழுந்தவர், பாவங்களை மன்னித்தவர், உங்களை விசாரிக்கிறவர், உங்களை ரட்சித்தவர், உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை அழைத்தவர், உங்களை மகிமைப்படுத்துவர் ஆண்டவர். அவர் சொல்கிறார், நான் உனக்கு உதவியாய் இருக்கிறேன்.
அல்லேலூயா. எனக்கு யாருமே இல்லை, நீ அழுகிற, நான் எங்க போவேன்னு அழுகிற, நான் என்ன செய்வேன்னு அழுகிற. ஆண்டவர் சொல்கிறார், நான் இருக்கிறேன். உனக்கு அப்பா இல்லாம இருக்கலாம், அம்மா இல்லாம இருக்கலாம், சகோதரிகள் உதவாமல் இருக்கலாம், நண்பர்கள் கைவிட்டிருக்கலாம். எந்த நம்பிக்கையும் இல்லாத சூழ்நிலையில எத்தனை நாட்கள் தனிமையில் போராடுவது என்று நீ அங்கலாய்க்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு உதவி செய்கிற கர்த்தர். சொல்லுங்க, நீர் எனக்கு உதவி செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஏசாயா 41 அதிகாரம் 17 வசனம் சொல்கிறது, சிறுமியும் எளிமையுமானவர்கள் தண்ணீர் தேடி தாகத்தினாலே அவளுடைய நாவு வரலும் போது நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த பட்ஜெட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இந்த காரியம் வந்தது, இப்ப நடக்கிற மாதிரியே தெரியலையே, நான் என்ன செய்ய போறேன்? என் பிள்ளையினுடைய காரியத்துக்காக நான் என்ன செய்ய போறேன்? எதிர்காலத்துக்காக என்ன செய்ய போறேன்? கர்த்தர் சொல்லுகிறார், நான் கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. ஏசாயா 25 அதிகாரம் 4 வசனம் சொல்கிறது, அதுல கொடூரமானவர்களின் சீரர் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளம் போல வருகையில் ஏழைக்கு பெலனும், நெருக்கப்படுகிற காலங்களிலே எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு ஒதுங்கும், பெரும் பெருவெள்ளத்துக்கு ஒதுங்கும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் கண்மலையின் நிழலமா இருக்கிறார். அல்லேலூயா. கொடுமையான மக்கள் எழும்புகிறார்களா? போராட்டமான காலங்களா இருக்கிறதா? மதுரை மோதடிக்கிறது போல, பெருவெள்ளம் போல சாத்தான் வருகிறானா? ஏழையா இருந்து பலவீனமா இருக்கிறீர்களா? நெருக்கப்படுகிற இளையவனா இருந்து திடனற்று போய்விட்டீங்களா? பெருவெள்ளத்துக்கு தப்பலுக்கு உங்களுக்கு அடைக்கலம் இல்லையா? வெயிலுக்கு ஒதுங்க நிழல் இல்லையா? கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 121 சொல்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தரிலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எத்தனை நாளைக்கு கேனையா இருக்க போற? எத்தனை நாளைக்கு நம்பிக்கொண்டிருக்க போற? எத்தனை நாளைக்கு ஆண்டவர் என்ன ஒரு பைத்தியம் போல சொல்லிக் கொண்டிருக்க போற என்று சொன்னார். பைத்தியமா இருந்தாலும், அல்லேலூயா, பேதையா இருந்தாலும் நீ திசை கெட்டு போகாதபடிக்கு பைத்தியமாகிய உன்னை தெரிந்து கொண்டு ஞானிகளுடைய ஞானத்தை வெட்கப்படுத்தும்படி, பலவீனம் உள்ளவனுடைய பலனை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான உன்னை, பைத்தியமான உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களிலே நம்முடைய விசுவாசம் பைத்தியமாய் காணப்படும். ஆமென். நம்முடைய விசுவாசம் பைத்தியக்காரத்தனமான விசுவாசமாக இருக்கும். ஆபிரகாமுடைய விசுவாசம் ஒரு பைத்தியக்காரத்தனமான விசுவாசமாக எல்லாரும் முன்னிலும் காணப்பட்டிருக்க வேண்டும். சாராளுடைய விசுவாசம் பைத்தியக்காரத்தனமானதாக காணப்பட்டிருக்க வேண்டும். தாவீதுடைய விசுவாசம் பைத்தியக்காரத்தனமாய் காணப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்பிக்கையினால உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் விட்டு விடாதுங்க. கர்த்தர் எனக்கு இதை செய்வார், அதுதான் மேன்மை பாராட்டு. நம்பிக்கையினால் உண்டாகும் மேன்மை பாராட்டுதலை நீங்கள் அறிக்கை செய்யுங்க. எப்படி இருங்க? விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறதுல நீங்க உறுதியா இருங்க. ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். சொல்லுங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். தைரியமா இருங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. இரண்டாவதாக எதுல தைரியமா இருக்கணும்னா, எபிரேயர் 10 அதிகாரம் 20 வசனமும், எபிரேயர் 4 அதிகாரம் 15-16 வசனமும், எபேசியர் 3 அதிகாரம் 12 வசனத்தையும் வாசிக்கலாம். வாசிக்கலாம். எபிரேயர் 10:20. அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், என்கரேஜா இருங்க, பிரேவா இருங்க. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. எபிரேயர் 4 அதிகாரம் 15-16 வசனத்தை படிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எபேசியர் 3 அதிகாரம் 12 வசனம், அவரை பற்றும் விசுவாசத்தால், என்ன சிஸ்டர்? விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும்
திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு உடன் வருவார், கைவிட மாட்டார் என்பதெல்லாம் நீங்க முதல் சொன்ன காரியம் சரிதான் பாஸ்டர். ஆனா கர்த்தர் என் கூட இருக்கிறாரா பாஸ்டர்? அடுத்த கேள்வி வருது இல்லையா? கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? இல்ல இவங்க சொல்றாங்க கர்த்தர் கூட இருக்க மாட்டாங்கிறாங்க, அவங்க சொல்றாங்க கர்த்தர் கூட இருக்க மாட்டாங்க. நீ அப்படி பாவம் செஞ்ச அதனால உன்னோட கர்த்தர் இருக்க மாட்டாங்கிற, இப்படி எல்லாம் நீ செஞ்ச. சாத்தான் சொல்றான் நீ என்ன பெரிய யோக்கியம் நினைக்கிற, உனக்கு ஆண்டவர் உதவி செய்வார்னா யாருக்கு உதவி செய்வார் தெரியுமா? பரிசுத்தமா இருக்கிறவங்களுக்கு, ஒழுக்கமா வாழ்றவங்களுக்கு, வசனங்களுக்கு கீழ்ப்படினவங்களுக்கு, அவங்களுக்கு தான் உதவி செய்ய. நீ தான் இப்படியெல்லாம் துரோகம் பண்ணி நிற்கிற, இப்படியெல்லாம் பாவம் பண்ணி நிற்கிற, இப்படியெல்லாம் ஆண்டவரை மறந்து வச்சுக்கிற, உனக்கு எப்படி கர்த்தர் உதவி செய்வார்னு தைரியமா இருக்கிற? ஆண்டவரே இல்ல உன் கூட, எப்படி நீ தைரியமா இருக்கிற? அப்படிங்கிற ஒரு சாத்தானுடைய குரல் உங்க உள்ளத்துல ஒலிக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சாக்கியமும் உண்டாயிருக்கிறது. எப்படி அப்படின்னு கேட்டா, இப்ப நமக்கு ஒரு ஆசாரியன் இருக்கிறார். அந்த எபிரேயர் 10:20 அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இப்ப அந்த ரத்தத்தினாலே எப்படி தைரியம் கிடைச்சது அப்படின்னு கேட்டா, இந்த ரத்தத்தை சிந்தின ஒரு ஆசாரியன் நமக்கு இருக்கிறார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 4:15-16 வாசிக்கும் போது இந்த ஆசாரியன் எப்படி இருக்கிறார்னா, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதாபப்படாத ஒரு ஆசாரியன் நமக்கு இல்லை. நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராக இருக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஆகவே என் பலவீனங்களுக்காக அவர் பரிதாபப்படுகிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? என் பலவீனங்களை கண்டு எனக்காக ஒரு தகப்பனை போல தாயை போல தவிக்கிறவர், பரிதாபப்படுகிறவர். என் பலவீனங்கள் நிமித்தம் என்னை புறக்கணியாமல், என் குறைவுகள் நிமித்தம் என்னை தள்ளிவிடாமல், என் பாவங்களை பார்த்து என்னை அருவருத்து விடாமல் பாவத்தை வெறுக்கிறார். பாவியோ நேசிக்கிறவர். அவர் என் பலவீனங்களுக்காக அவர் பரிதபிக்கிறார். பரிதபித்த தேவன் என்ன செய்கிறார் என்றால், அங்கே வாசிக்கிறோம் 16ஆம் வசனத்தை படிங்க. எபிரேயர் 4:16 நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும். இந்த சகாயம் எங்க கேட்டோம்? முந்தின பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? உதவி செய்கிற தேவன், சகாயம் செய்யும் தேவன். சகாயம் என்றால் உதவி அனுப்புகிறவர், ஒத்தாசை அனுப்புகிற தேவன். இந்த சகாயம் செய்யும், உதவி செய்யும் கிருபையை நீங்கள் அடைய வேண்டுமானால் நீங்க தைரியமா கிருபாசனத்துக்கு அண்டைக்கு வாங்க அழைக்கிறார் இன்னைக்கு ஆண்டவர். நீ ஆதாமை போல, ஏவாளை போல ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடாத. கிருபை செய்கிற ஒரு சமூகம் இருக்கிறது, அதுக்கு பெயர் கிருபாசனம் என்று பெயர். அந்த கிருபை செய்கிற அந்த கிருபாசனத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தரிரமாகிய திரைச்சீரியை கிழித்து முதலாம் கூடாரத்தை கடந்து தம்மை தாமே நமக்காக பலியிட்டு நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர் தம்முடைய திருரத்தத்தை எடுத்துக்கொண்டு அங்கே மகா பரிசுத்த ஸ்தலமாகிய வானங்களின் வழியாக பிதாவின் சமூகத்துக்கு போய் அவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசுகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, ஒருவன் பாவம் செய்வானானால் கர்த்தராம் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்திலே பரிந்து பேசுகிறார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஐயா, 3 வருஷமாய் நீங்க கனியை தேடினது உண்மைதான், கனி கொடுக்கவில்லை என்பது உண்மைதான். ஆண்டவரே, இந்த வருஷம் இது இருக்கட்டும், இதை சுத்தி நான் கொத்தி உரம் போடுகிறேன், நான் கிளை நறுக்கி களை பிடுங்குகிறேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் அடுத்த ஆண்டு வெட்டி விடலாம் என்று உனக்காக இன்றைக்கும் ஆண்டவர் பிதாவின் சமூகத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே உன் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் திரு ரத்தம் சொல்கிறது, நீ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கிறது என்று 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8-12 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு, நம்மை மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள ஒரு ஆசாரியனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு ஆதாரமான வசனங்களை குறித்துக் கொள்ளுங்க, படிக்க நேரம் இல்லை. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம்.
எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11-14 வசனங்களை நீங்க படிச்சு பாருங்க. அப்புறம் 22 26 வரைக்கும் பார்க்கும்போது 22ஆம் வசனத்துல பார்க்கிறோம். எபிரேயர் 9:22 கொஞ்சம் குறிய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். பூமியில் உள்ளவைகள் ஆடு, இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா இவள் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ஆனால் பரலோகத்தின் சாயலானவைகள் இவைகளிலும் மேன்மையான விசேஷித்த பலினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமா? அந்த பரலோகத்தில் உள்ளவைகள் யாரு? நாம தான். நம்மளை சுத்திகரிப்பதற்கு தம்முடைய திரு ரத்தத்தையே தேவன் சிந்தினார். அல்லேலூயா. அப்படி ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகிறது. ஆகவே எபிரேயர் 9:26 சொல்கிறது. வாசிக்கலாம். எபிரேயர் 9:26 படிப்போம். தம்மை அப்படின்னா உலகம் நான் கொண்டு அநேக தடவை பாடப்பட வேண்டியது இருக்குமே, அப்படி அல்ல. தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரு தரம் வெளிப்பட்டார். உன் பாவங்களை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறபடினாலே இனி பாவம் உன்னை ஆளுகை செய்யாது. கிருபாசனத்தை அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஏந்தி கொண்டு தைரியமா வா. ஆண்டவரே, உம் ரத்தத்தினாலே என்னை கழுவும், உம் ரத்தத்தினாலே என் பாவங்களை சுத்திகரியும் என்று நீ அறிக்கையிடுவாயானால் ஆண்டவர் இந்த காலவரையில பாவங்களை கழுவி உன்னை சுத்தம் செய்வார். அல்லேலூயா. தைரியமாய் வா என்று சொல்லுகிறார். ஐயோ நான் தண்டிக்கப்பட்டு விடுவேன், ஐயோ நான் அடிக்கப்பட விடுவேன், நான் பாவி, நான் தீட்டுள்ள ஒரு நபர், நான் ஆண்டவர்கிட்ட போக முடியாது, நான் வேதத்தை வாசிக்க முடியாது, நான் ஜெபம் பண்ண முடியாது, நான் சபைக்கு வர முடியாது, பந்தி எடுக்க முடியாது என்று சொல்லாதே. உன்னுடைய இந்த மனசாட்சியிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக வேதம் சொல்கிறது. எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் செத்த கிரியிலார தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இந்த காலவெளியில உங்க மனசாட்சிக்குள்ள உட்கார்ந்து உங்களை வேதனைப்படுத்துகிற, துக்கப்படுத்துகிற, குற்றப்படுத்துகிற எல்லாவற்றிலிருந்து இயேசுவின் ரத்தம் உங்களை சுத்திகரிக்கிறது. நீங்க கிருபாசனத்துக்கு அன்றைக்கு வாங்க. உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் சொல்கிறார், உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, நான் அவளோடு செய்கிற அந்த புதிய உடன்படிக்கை என்னவென்றால், இரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்திகரித்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன், அவர்கள் எனக்கு ஜனமாய் இருப்பார்கள், என் பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களிலே எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதத்தை உங்கள் உள்ளத்திலே கொடுப்பார். 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரங்களையும் இனி நினையாமலும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? மனுஷன் நினைவுபடுதே, நீ அன்னைக்கு அப்படி பேசினவ தாண்டா, நீ அப்படி செஞ்சவ தாண்டி உலகம் சொல்லலாம், உறவுகள் சொல்லலாம், குத்தி காட்டலாம், ஞாபகப்படுத்தலாம், மறக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை மன்னித்தவர் சொல்கிறார், உங்களை பரிசுத்தமாக்குகிறவர் சொல்கிறார், நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, கிருபாசன தண்டைக்கு வா, உன்னை கிருபையாய் மன்னிக்கிற தேவனுடைய வல்லமை உங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினைக்க மாட்டா. மனுஷன் நினைப்பான், பல மக்கள் நினைப்பாங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க கூட நினைத்து உங்களை குறித்து தூஷணமாய் சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் நினைக்க மாட்டார். கர்த்தருடைய மகிமையான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் மத்தியஸ்தராய் இருந்து, அவன் அன்னைக்கெல்லாம் இப்படித்தான் செஞ்சான் ஆண்டவரே, இன்னைக்கும் அப்படித்தான் செய்யறான், மன்னிங்கன்னு சொல்லலை. புதுசா ஒரு பாவம் செய்யும்போது அவர் என்ன சொல்றாரு? பழைய பாவங்களை எடுக்கல. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொத்தி உரம் போட்டு எரு போட்டு அவனை காப்பாத்துறேன்னு பிதாவின் வலது பாரசத்திலிருந்து 1 யோவான் 6 எழுதப்பட்டது விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட நிருபம். அப்படியான விசுவாசி திரும்பவும் அவன் பாவம் செய்கிறான், அவனுக்கு நினைப்பூட்டுகிறார். பிதாவின் சமூகத்தில் அவர் பரிந்து பேசுகிறார். இப்ப சுவிசேஷத்துக்கு அவனுக்கு நினைப்பூட்டுகிறார். அத்தி மரத்தின் ஓமையை இயேசு சொல்லியிருக்கிறார், உனக்காக பரிந்து பேசுகிறார். கிருபையோ உன்னை விட்டு வளர்க்கல, அதனால ஆண்டை விட்டு தூரம் போகாது. ஏதோ விழுந்து விட்ட, ஏதோ தெரிந்தே செஞ்சுட்ட, இச்சையில விழுந்துட்ட, சொல்லியும் கேட்காம போயிட்ட, இப்ப அது என்ன விளைவு, என்ன பலன் அது உனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனா இனி பாவம் செய்யாதே, பரிந்து பேசும் இயேசு இருக்கிறார், உன்னை எதுவும் செய்து கொள்ள. சிலர் பேர் யூதாசை போல தற்கொலை செய்து கொள்வார்கள். அவங்க மனசாட்சியில குத்தப்பட்டு அவங்க தங்களை தாங்களே அழித்துக் கொள்வார்கள், தங்களை தாங்களே தாழ்த்திக் கொள்வார்கள், தங்களுடைய தாங்களே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல தாழ்வு மனப்பான்மையில் இணைந்திருப்பார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாது, அவ்வளவுதான்.
There is no other condition. உன்னை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணல, உன்னை அவமானப்படுத்தல. குமாரனாய் திரும்பி வந்தபோது அவன் வேலைக்காரனாய் என்னை வைத்துக் கொள்ளும் என்று தாழ்வு மனப்பான்மையிலே சொல்கிறார். ஆனால் தகப்பனோ, என் குமாரன் மரித்தான், உயிர்த்தான், காணாப்படாமற் போனார், திரும்ப காணப்பட்டான் என்று ஒரு பெரிய கொளுத்த கருந்தை அடித்து விருந்து கொண்டாடி மோதிரம் அணிவித்து வஸ்திரம் அணிவித்து அவனை குமாரனாகத்தான் பார்க்கிறாரே தவிர அவனை வேலைக்காரனாக பார்க்கல. நான் வேணா என்னை பத்தி சொல்லிக் கொள்ளலாம். சில நேரத்தில் நான் காண்டெடுத்து ஆண்டவரே, நான் பிச்சைக்காரன் ஜெபம் பண்றேன், பிச்சை போடுங்கன்னு ஜெபம் பண்ணுவேன். அதுக்காக நீங்களும் அப்படிதான் ஜெபம் பண்ணணும், அதில் சரின்னு சொல்லலை. என்ன ஆண்டவருடைய சமூகத்தில் நீசனாய் என்னை நான் தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்பேன், பிச்சை போடுங்க ஆண்டவரே. அந்த நான் காணா ஸ்திரீயை கேட்டது போல நான் நாய், என் புள்ள ஒரு நாய்க்குட்டி, ஆண்டவரே சிந்தனை துணிக்கி போடுங்க நான் கேட்பேன். ஆனால் அவர் நாம நம்மளை நாயின்னு சொன்னாலோ, நாம பிச்சைக்காரங்க நம்மளை சொன்னாலோ, ஆனால் அவர் நம்மை பிள்ளையாகத்தான் பார்க்கிறார். தகப்பன் தன்னிடத்தில் கேட்கிற மகனுக்கு என்றுதான் அவர் தகப்பனாகத்தான் இருக்கிறார், தாயாகத்தான் அவர் இருக்கிறார். அவர் நம்முடைய அக்கிரமங்களை அவர் நினைக்கவே மாட்டார். என்னைக்கு உங்க புருஷனுடைய குறைய சொல்லிட்டு இருக்காதீங்க, என்னைக்கு உங்க மனைவியினுடைய குறைய சொல்லிட்டு இருக்காதீங்க, என்னைக்கு உங்க பிள்ளைகளுடைய குறைய சொல்லிட்டு இருக்காதீங்க. அல்லேலூயா. நீங்க அப்படி குறை சொல்லும் போது இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க குறைய அவங்களுக்கு நினைவுபடுத்துறீங்க. இப்ப நான் என் மனைவியினுடைய குறையை சொல்லும் போது நான் எதை நினைவு கொண்டு வருகிறேன் என்றால் என்னுடைய குறைவுகளை நான் தேவனுக்கு நினைப்பூட்டுகிறேன். அதனாலதான் சொன்னார், ஒருத்தன் 16,000 தாளந்து கடன் பட்டிருந்தான், அவங்ககிட்ட ஒருத்தன் 10 தாளந்து கடன் பட்டிருந்தான். 10 தாளந்து 100 தாளந்து கடன் பட்டவனை போட்டு கழுத்து பிடிச்சி நெரிச்சுட்டே காசு கொடுறான் அப்படின்னு கேட்டான். 16,000 தாளந்து ராஜா இப்பதான் மன்னிச்சு விட்டான். நடந்தது போய் ராஜா கிட்ட எல்லாம் சொன்னோன்னு ராஜா என்ன பண்ணாரு, ஏண்டா நான் உனக்கு 16,000 தாளந்து கடன் பட்டேன், நான் உனக்கு இறங்கினது போல உன் உடன் வேலையாளுக்கு நீ இறங்க வேண்டாமோன்னு அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுன்னு போட்டான். இப்போ 100 தாளந்தும் கிடைக்கல, 16,000 தாளந்தும் கடனாக போச்சு. நீங்க மன்னியாதிருந்தால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார். இனிமேலும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சா உங்க புருஷனை பத்தி குறை பேசாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பக்கத்துல எல்லாரும். ஏன்னா யாரெல்லாம் குறை பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க மனைவியை பத்தி குறை பேசாதீங்க, உங்க பிள்ளைகளை பத்தி குறை பேசாதீங்க. குறைகள் இருக்குமானால் தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரேன்னு கரங்களை விரித்து, என் மனைவி கிட்ட பார்த்து நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னன்னா, நான் கொஞ்சம் பொல்லாதவன், கொஞ்சம் நான் நியாய பிரமாணத்தை கை கொள்கிற ஒரு ஆசாரியனை போல நான் என்ன பண்ணுவேன், கண் பல்லுக்கு பல்லுன்னு மனைவி பிள்ளைன்னு அம்மா அப்பான்னு யாரையும் பார்க்காம நான் அடிச்சு விட்ருவேன். ஆனால் என் மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளவு சட்டைகளை கொண்டு மறைக்க முடியுமோ அவ்வளவாய் சட்டைகளை கொண்டு மறைப்பாங்க. என் வீட்டில் இன்னும் நிறைய சட்டைகளை கொண்டு என்னெல்லாம் மறைச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க சட்டையை மூடி ஒரே மறைச்சிருவாங்க. தேவன் அதைத்தான் நமக்கு செய்கிறார், அதைத்தான் கர்த்தர் செய்கிறார். பிதாவின் கோபத்துக்கு அவர் நம்மை விலக்கி நம்மை காப்பாற்றுகிறார். சங்கீதம் 130 1, 2, 3 வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. சங்கீதம் 130 1, 2, 3 வசனம். அதே போல எபிரேயர் 2 கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலைத்திருப்பான்? ஆண்டவரே உமக்கு பயப்படும்படிக்கு. அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் அக்கிரமத்தை கவனித்திருந்தால் யாருமே நிற்க முடியாதுங்க. ஆனா நாம் அவருக்கு பயந்து வாழ்றதுக்காக அவர் நம்மை மன்னிக்கிறார். அல்லேலூயா. ஐயோ என்னை மன்னிச்சுட்டாரே, இனியும் நான் போய் செய்வேனா, இனியும் நான் செய்வேனா. அந்த சங்கீதங்களை நீங்க அப்படியே படிச்சு பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனம் வரைக்கும் அது அற்புதமான ஒரு சங்கீதம். ஒரு குற்ற மனசாட்சியில தவிக்கிற ஒரு மனிதனுக்காக எழுதப்பட்ட ஒரு சங்கீதமா இருக்குது. இன்றைக்கு சொல்கிறேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் எப்படி சொல்றது, அநேகர் உங்களோட இருக்கவே மாட்டான்னு சொல்றாங்களே என்றால், கிருபாசனத்துக்கு அன்றைக்கு தைரியமா வாங்க. இயேசுவின் கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறது. அது உன்னை பிள்ளையாய் மாற்றுகிறது, உன் பாவங்களை மன்னிக்கிறது, உனக்காக பரிந்து பேசுகிறது. ஏனென்றால் நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்கள் பலவீனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை மறக்க வைக்க சாத்தான் முயற்சி பண்ணுவான். சாகர வரைக்கும் மறக்காதீங்க. அல்லேலூயா. ஊழியக்காரன் மன்னிக்கலைன்னா பரவாயில்லைங்க, ஆசாரியன், பிரதான ஆசாரியன், எல்லா ஊழியக்காரனுக்கும் மேற்பட்ட ஒருவர் பிரதான மேய்ப்பர், அவர் மன்னித்திருக்கிறாருங்க. அல்லேலூயா. ஆகவே தைரியமாய் நான் இருக்கிறனோ இல்லையோ,
ஒருவேளை உங்களுக்கு முன்னால கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்வாரானால் நான் தேவ சமூகத்தில் இருப்பேன். ஆனா அப்பவும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. ஆமென். சாத்தான் உங்களை தண்டிக்க முயற்சி. நிறைய பேர் நியாயப்பிரமாணத்தை பிரசங்கம் பண்ணுவாங்க, கிருபாசனத்தை கிருபையை அவங்க விட்டு விலகிடுறாங்க. கிருபைன்னா நீ இன்னும் பாவம் செய்யும் சொல்லி பிரசங்கம் பண்றாங்க. அதுவும் தப்பு. இனி பாவம் செய்யாதன்னு பிரசங்கம் பண்ணணும். ஆனா இப்ப செஞ்ச வரைக்கும் நீ மன்னிக்கப்படுகிறாய்ங்கிறது தான் கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபைக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறது. அது என்ன? இது வரைக்கும் நீ பாவம் செஞ்சுட்ட, ஆனா இப்பவும் உனக்கு கிருபை தருகிறார், உன்னை மன்னிக்கிறார். அதுதான் கிருபை. ஆனா அந்த கிருபையினுடைய இன்னொரு பக்கம் என்ன சொல்லுகிறதுனா, கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லாதே. அப்படி சொன்னால் தேவன் உலகத்தை நியாயந்திருப்பது எப்படி? ரோமர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவருடைய தயவு, நீடிய பொறுமை, நீடிய சாந்தம் என்பவரின் ஐஸ்வர்யத்தை அஷ்டப்பண்ணாத, அது உன்னை குணப்படும்படி ஏவுகிறது என்று சொல்லுகிறது. அப்படின்னா என்ன? அந்த கிருபை எதுக்கு உங்களை மன்னிக்கிறது? இனிமேல் நீ பாவம் செய்யாதேங்கிறதுக்காக அது உங்களை மன்னிக்கிறது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இதுதான் கிருபை. கிருபையினுடைய ரெண்டு பக்கம் என்ன? இதுவரைக்கும் நீ செய்த பாவங்களை கர்த்தர் எதுவா இருந்தாலும் இப்போ வரைக்கும் கர்த்தர் உன்னை மன்னிக்க தயாரா இருக்கிறார். நீ மனசாட்சியில சோர்ந்து போக வேண்டாம், உன்னை அவர் சுத்தம் பண்றார். ஆனால் இனிமேல் நீ பாவம் செய்யாத, கிருபையா அவர் மன்னிச்சிருவாருன்னு தைரியத்துல பாவம் செய்யாதேன்னு சொல்றது. இதுதான் சுத்த கிருபை. அல்லேலூயா. அசுத்த கிருபை இருக்கிறது. அசுத்த கிருபை என்ன? ஆண்டவர் உன்னை மன்னிப்பாரு, நீ அடுத்தது இன்னொரு பாவத்தை போய் செஞ்சுட்டு வா. நியாயப்பிரமாணம் அதுதான் செஞ்சது. காளையை கொண்டு வந்து பலி செலுத்திட்டா அவனை கொண்டு வெட்டி போடலாம். அப்புறம் வெட்டிட்டு வந்து ஒரு காளையை ரெடி பண்ணி வாங்கி வச்சுக்குவான் அவனை வெட்டுறதுக்காக. வெட்டிட்டு வந்தோடனே காளையை கொண்டு வந்து பலி செலுத்தி பாவம் மன்னிப்பு பெறுவான். ஆகவே நியாயப்பிரமாணம் ஃபெயில் ஆயிருச்சு. ஆனா கிருபையின் பிரமாணம், இனி செலுத்தத்தக்க வேறொரு பலி வேண்டாம், தேவாதி தேவனே பலியாகிட்டார், எனக்காக ஆண்டவர் பலியானாரே என்று சொல்லி அந்த தெய்வ பயத்தினாலே பாவம் மன்னிக்கப்பட்ட அனுபவத்தில் ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டார், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன்னு வாழ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கடைசியா மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிப்போம். மூன்றாவது காரியம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அல்லேலூயா. இப்போ முதல்ல அவர் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு, தைரியமா இருன்னு சொல்லிட்டார். ரெண்டாவது, என் கூட தான் இருக்கிறாருன்னு எப்படி நிச்சயம்? நான் குறைவுள்ள மனுஷனாச்சே, அவருடைய ரத்தம் உன்னை சுத்திகரிக்கிறது, கிருபாசனத்துக்கு அன்றைக்கு தைரியமாவா, உனக்காக அவர் பரிந்து பேசுகிறார், உன் பலவீனங்களுக்காக அவர் பரிதபிக்கிற ஆசாரனா இருக்கிறார் என்று நாம பார்த்தாச்சு. இப்ப மூணாவது, இப்ப உங்களோட கர்த்தர் இருக்கிறார், ஆனால் எதையாக நம்மளுடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அடுத்த வசனம் சொல்கிறது, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வோம். இந்த தைரியமா இருங்க. ஜெபத்தை குறித்து ஒரு தைரியம், ஆண்டவரிடத்துல கேட்கிற காரியத்தை குறித்துதான ஒரு தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் இந்த காலை வேளையில. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 யோவான்ல நம்ம சில வசனங்களை வாசிக்கணும்னா 1 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. 1 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உனக்கு வீடு கட்டுவர் என்று தேவனாகிய நீர் உமது அடியானுடைய செவிகேற்க வெளிப்படுத்தின, ஆகையால் உமக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ண, நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை, உமக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ண உமது அடியானுக்கு மனதைரியம். அப்போ ஒரு காரியத்தை எனக்கு செய்யுங்கன்னு கேட்கறதுக்கு நமக்கு என்ன வேணும்? அந்த மனதைரியம் எப்படி வரணும் அப்படின்னு கேட்டா, நான் அவரிடத்துல கேட்டா அவர் எனக்கு தருவார் அப்படிங்கிற ஒரு தைரியம். அந்த மனதைரியம் எப்படி நமக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப இதுக்குத்தான் அந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம், 18 to 22 வசனம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுங்க. இப்ப பாருங்க, எப்ப தைரியம் நமக்கு வரும் அப்படின்னா, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகள் என்று
தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து, அப்ப தேவனிடத்துல தைரியம் கொண்டு, ஒரு அப்பா கிட்ட ஒரு பிள்ளை தைரியமா வந்து கேட்கணும்னா அந்த பிள்ளை என்ன செய்யணும்? அப்பாவுடைய கற்பனைகளை கீழ்ப்படுதல அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டிருந்தால், வெறும் வாயில ஒரு 2 மகன் இருந்தாங்க. மூத்தவனை கூப்பிடுறாரு, எப்பா வந்து இந்த மாதிரி தோட்டத்தில் போய் வேலை செஞ்சுட்டு வர. இதே ஐயா, இதே போகிறேன் ஐயா, இதே செய்கிறேன். சில பேர் பாருங்க, நீங்க என்ன வேலை சொன்னாலும் இப்போ செஞ்சேனே அப்போ செஞ்சேன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் செய்யவே மாட்டாங்க. இவங்க வந்து நல்ல டாக்டிக்கலாக வாயில சக்கரை கையில கொக்கரன்னு உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வாயில அப்படியே அவங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அவங்க கிரியினாலே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, எதையுமே செய்ய மாட்டாங்க. யாக்கோபு சொல்றான், பசியாறு, குளிர்காயி, பெட்ஷீட் போத்திக்கோ அப்படிலாம் சொல்லியும் அது அவங்களுக்கு கொடுக்கலின்னா என்ன பிரயோஜனம்? அவன் பசியாற முடியுமா? அதனால வசனத்தினால் நாவினாலும் அல்ல, கிரியையிலும் உண்மையிலும் என்ன செய்ய அன்பு கூறுங்கிறார். அப்போ ஆண்டு நம்ம இடத்துல என்ன பார்க்கிறார்? கிரியை இருக்கான்னு பார்க்கிறார். இளையகுமாரனை கூப்பிட்டார், நீ போய் வேலை செய்யணும், நான் போக முடியாது, நான் தான் இழிச்சு வைனா, ஏன் அவனை கூப்பிட வேண்டியதானே, இவனுக்கு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆனா போற வழியிலேயே அவன் இருதயத்துல அப்பா நமக்காக எவ்வளவுலாம் கஷ்டப்படுறார், அம்மா நமக்காக எவ்வளவுலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனஸ்தாபப்பட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு தோட்டத்துல போய் வேலை செஞ்சானா. இப்ப ஆண்டு கேட்கிறார், இவர்கள் இருவரில் ஏவன் பிதாவின் சித்தத்தை செய்தவன் அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொன்ன இளையகுமாரன். போக மாட்டேன்னு வாயில சொன்னான், ஆனா கிரியைகளிலே போய் செய்தான். ஒருத்தன் போனேன்னு வாயில சொன்னான், ஆனா கிரியைகளிலே கீழ்ப்படியாம இருந்தான். அப்போ வாயில பேசுறது முக்கியமா, கிரியில செய்யறது முக்கியமானா வாயில பேசுறது அல்ல, கிரியையிலே செய்யின்னு சொல்றார். இப்ப அவர் சொல்றாரு, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு 22ஆம் வசனம் 1 யோவான் 3:22 அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 11:32 வாசிக்கும் போது, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். 32ஆம் வசனம் சொல்கிறது, நாம் உலகத்தோடு ஒன்றா நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நான் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையணுங்கிறதுக்காக நான் மனுஷனுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்க நான் பிரயாசப்படுகிறேன். என் இருதயம் என்னை குற்றவாளி என்று தீர்க்காதபடிக்கு நான் குற்றமற்ற மனசாட்சியோடு வாழ்றேன். நல்லா கவனிங்க, நீங்க வரிக்கு போகணும்னா குற்றமில்லாத ஒரு மனசாட்சியை காத்துக்கொள்ளுங்க, வேற ஒன்றும் உங்களுக்கு தேவை கிடையாது. அல்லேலூயா. நம்முடைய இருதயமே நம்மளை குற்றமா தீர்த்தா, நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து தேவன் நம்மை நியாய தீர்ப்பு செய்வார். சங்கீதம் 138:3 சொல்லுகிறது, நான் கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு வழங்கினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தி என்னை தேற்றினீர் என்று சொல்கிறார். 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று சொல்கிறார். 8ஆம் வசனத்தில் சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்கள் ஜெபங்களை கேட்டு துன்பத்தில் நடக்கிற உங்களை உயிர்ப்பிப்பார். விண்ணப்பனின் சத்தத்தை கேட்பார். உங்களுக்காக ஆண்டவர் யாவையும் செய்வார். ஏனென்றால் அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை நீங்கள் செய்கிறவர்களாக இருக்கிறபடினாலே நீங்கள் தைரியமாய் அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணலாம், அவர் உங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். நீதிமன்றங்கள் 27:9 சொல்கிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கினுடைய ஜெபம் அருவருப்பானது. நீதிமன்றங்கள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானுடைய ஜெபமோ அவருக்கு பிரியம் என்று சொல்கிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கண்களும் செவிகளும் நீதிமானாகிய உன்மேலேயே கவனமாயிருந்து நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுகிறீர்கள், என் மகனுக்கு என் மகளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீ நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. எவர்களை அழைத்தாரோ அவளை தெரிந்து கொண்டிருக்கிறார், எவளை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவளை நீதிமான்களாக்கியிருக்கிறார், எவளை நீதிமான்களாக்கியிருக்கிறாரோ அவளை தேவன் மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஆகவே நீங்கள் பாவி
பாவிகள் என்று யார் சொன்னாலும் பயப்படாதீங்க, என் ஆண்டவர் அதை பார்த்து சொல்ல வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன், மனசாட்சியிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், மனசாட்சியிலே சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். என் ஜெபங்களை கர்த்தர் கேட்பார், எனக்கு பதில் அளிப்பார். நான் தைரியமாக அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ஜெபத்திற்கு தேவன் பதில் அளிக்காமல் போக மாட்டார். எபிரேயர் 3:6 மாறுங்க. நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதையும் முடிவு பரியந்தம் பிடிச்சு கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நான் தேவன் உன்னை கைவிட மாட்டார். எபிரேயர் 10:22-23 சொல்லுகிற அந்த வார்த்தைகளை திரும்பவும் ஒரு விசையாக எபிரேயர் 10:22-23 நாம் படிப்போம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாகவும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாகவும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவும் அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவும் வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. சொல்லுங்க, வாக்குதத்தம் பண்ணினவர், வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு உண்மையில இருதயத்தோடு கிருபாசன தண்டைக்கு நீங்க வாங்க. கர்த்தர் உங்களை விண்ணப்பங்களை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவது மூலம் உன்னை கைவிடுதலை நாம் முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் இந்த வாரம் முழுவதும் என் இதயத்திலே பேசிக் கொண்டிருந்த வார்த்தைகள், ஆவியில் ஒரு பெரிய விடுதலையை நான் உணர்கிறேன். தைரியமா இருங்க. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்க தைரியத்தை நீங்க விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எந்த மனித வார்த்தைகள், எந்த அதிகார மையத்திலிருந்து வருகிற குரல்கள், எந்த கோலியாத்து போன்ற அரக்கணுகள், ஏனாக்கிர்கள், உங்க கண்கள் பார்க்கறத நம்ப வேண்டாம், உங்க காதுகள் கேட்கறத நம்ப வேண்டாம். எனக்கு ஒரு காது வேணும், என் ஆண்டவர் சொல்றத மட்டும் கேட்கிற காது. நான் கீழே பார்க்கிற கண்கள் எனக்கு வேண்டாம். மேலே மலையை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளையும் நிறைந்திருக்கிற இவைகளை பார்க்கிற எலிசாவின் கண்கள் எனக்கு வேண்டும். அந்த வேலைக்காரனுடைய கண்கள் எனக்கு வேண்டாம். பயப்படுகிற கண்கள் வேண்டாம். அவிசுவாசம் உள்ள கண்கள் வேண்டாம். தைரியத்தை கெடுத்து போடுகிற கண்கள் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, எலிசாவுக்கு கொடுத்த அந்த உணர்வை பார்க்கும் கண்கள், ஒத்தாசு வரும் பருவத்தை பார்க்கும் கண்கள், தைரியத்தை கொடுக்கிற இருதயத்தில் தைரியத்தை கொடுக்கிற அந்த கண்களை எனக்கு தாரு. அந்த விசுவாச கண்களினாலே, நம்பிக்கையின் கண்களினாலே நான் உம்மை தரிசிக்கட்டும். உம்முடைய வல்லமை நான் தரிசிக்கட்டும். ஆண்டவரே, பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகுவது என்ற வார்த்தையின்படி என் ஆண்டவரே எனக்காக கிரியை செய்வீராக. கர்த்தர் நமக்காக கிரியை செய்ய வல்லவர். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்ய வல்லவர். உங்க ஒருத்தருக்காக சட்டத்தை மாற்ற வல்லவர். உங்க ஒருவருக்காக பல கிரியைகளை செய்ய வல்லவர். உங்களுக்காக ராஜாக்களை தள்ள வல்லவர். உங்களுக்காக ராஜாக்களை ஏற்படுத்த வல்லவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஆண்டவர். உங்களுக்காக யாவையும் செய்கிறவர். பார்வோனா இருந்தாலும் யோசேப்பை அழைத்து, நீ என் வீட்டுக்கு ஆண்டவனா இரு, என்னுடைய அதிகாரிகளுக்கு நான் தலைவனா இரு என்று சொல்லி அவனை உயர்த்தி வைக்கிற தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மாறாது. வானங்களே, நீங்கள் ஒழுங்கு போங்கள், கர்த்தருடைய வார்த்தை மாறுவதில்லை. பூமியே, நீ நிலை மாறினாலும் கர்த்தருடைய வார்த்தை மாறுவதில்லை. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க. தேவகுமாரனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்துங்க. நீர் எனக்கு நம்பப்படின வசனத்தை உங்கள் அடியானுக்காக உறுதிப்படுத்தும். காலை வேளையிலே விசுவாசமாய் கடந்து போங்க. தைரியமாய் கடந்து போங்க. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீங்க. பரிசுத்தமான பிதாவே, உம்முடைய சமூகத்தை எங்களை தாழ்த்துகிறோம். இன்றைக்கு கர்த்தர் வெளிப்படுத்தும் நல்ல வார்த்தைகளுக்கு அவங்க நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தை எங்கள் ஆத்மாவை தாழ்மைப்படுத்துகிறோம். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி என்னை மீட்டு விட்டார் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி நான் எப்படி வாழ போறேன், எப்படி பிழைக்க போறேன், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் என்ன செய்ய போறேன், இப்படி நடந்தால் என்ன செய்வது, அப்படி நடந்தால் என்ன செய்கிற எல்லாத்தையும் ஆண்டவரே இந்த காலை வேளையில சத்ருவினால் வரக்கூடிய பயமுறுத்தல்கள், மாம்சிக யோசனைகள், உலக வழிபாடுகளின் பிரகாரமாய் வருகிற எல்லா பழக்க வழக்க காரியங்களினால உண்டாகிற சஞ்சலங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே முறியடித்து போடுகிறோம்.
தேவனே உம்முடைய வசனத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, வசனத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மணியின் மேல வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன் என்று சொன்ன தேவகுமாரனே, எங்களுக்கு இரங்கம் ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற ஆண்டவர். ஆண்டவரே, நாங்கள் எதை கேட்டாலும் நீர் செவி கொடுக்கிறீர். இதுதான் நாங்கள் உம்மை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் ஆண்டவரே. இந்த தைரியத்தினாலும் உம்மை நோக்கி கேட்கிறோம். கர்த்தாவே, எங்கள் விண்ணப்பங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இந்த காலவெளியில் உங்களுடைய ஜனங்கள் எவ்வளவு பாரங்களோடு வந்தார்களோ, எவ்வளவு சஞ்சலங்களோடு வந்தார்களோ, எவ்வளவு பயத்தோடு வந்தார்களோ, எவ்வளவு குழப்பத்தோடு வந்தார்களோ, எவ்வளவு திகிலினால வந்தார்களோ, கர்த்தாவே நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிற நீர் பேசினது நான் அல்ல ஆண்டவரே. நீர் சொன்ன வார்த்தைகளை ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவைகள் அப்படியே ஆமென் என்றும் கிறிஸ்து இயேசுவின் வாக்குத்தத்தங்களோடு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிறைவேறி அவருடைய சரீரத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், அவருடைய குடும்பத்தில் அற்புதம் நடக்கட்டும், அவருடைய பொருளாதாரத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், இந்த சமூக வாழ்க்கையில இந்த நாட்டில் அவர்களுக்கான அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவரே, கடலை உணர்ந்த தலையாய் நடக்க பண்ணின தேவகுமாரனே, செருபாபேலுக்கு முன்பாக பெரிய பர்வதத்தை சமபூமியாக்கும் தேவனே, ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அகஸ்வேருக்கு முன்பாக ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரி, கோரேசுக்கு முன்பாக கோணலானவர்களை நேராக்கும் தெய்வமே, அடைக்கப்பட்ட வாசலை திறக்கும் தெய்வமே, அந்தகார பொக்கிஷங்களை வெளிப்படுத்தி கொடுக்கும் தெய்வமே, சத்துருவின் அதிகாரத்தை முறியடிக்கும் தெய்வமே, என் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, இந்த காலை வேளையில் நம்முடைய ஜனங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் வரட்டும், இயேசுவின் நாமத்தில் தடைகள் உடையட்டும், இயேசுவின் நாமத்தினாலே வழிகள் திறக்கட்டும், கர்த்தருடைய மகிமை உதிக்கட்டும். உடைய பிள்ளைகளுடைய இருளெல்லாம் வெளிச்சமாய் மாறட்டும். அன்றைய இருள் பூமியை காரில் ஜனங்களை மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார் என்ற வார்த்தையின் அடிப்படையில் உடைய பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய வார்த்தை அன்று நிறைவேறி கர்த்தருடைய வெளிச்சமாக உதித்து எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. இருள் பூமியை மூடினாலும் கர்த்தர் உண்மையிலே வெளிச்சமாக என்ற வார்த்தை நிறைவேற ஜெபிக்கிறோம். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் படுக்க எழுதப்பட்ட வார்த்தையின்படி நிறைவேற ஒப்பு கொடுக்கிறேன். ரட்சகராம் இயேசுவின் நாமத்தினாலே தாழ்த்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடும் உலகிற சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் கர்த்தர் திரும்ப வரும் அளவும் இருப்பதாக. அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாலை கூட்டத்தை மறந்துவிட வேண்டாம்.